ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு ரேண்டம் vlog தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் மெனு அண்டு ஒரு அவுட்டிங், சின்னதாக ஒரு அவுட்டிங் தான். இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். மட்டன் வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டுட்ருக்கேன். மட்டன் அரை கிலோ 3/4 கிலோ இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதை வந்து ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு முட்டை பொடி மாஸ் வந்து பண்ண போகிறேன். முட்டை பொடி மாஸில் எறா போட்டு பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வந்து மட்டனை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே, கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் வந்து இன்னும் பொடிசாக நறுக்கி ஒரு 3-4 வெங்காயம் போட்டுருக்கேன். நான் மீடியம் சைஸ் வெங்காயம். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 2 போதும்னு நினைக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து நல்லா நார்மலாக வதக்கிட்டு தக்காளியும் வந்து அதேமாதிரி பொடிசாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்காய் போட்டு தான் வந்து இந்த மட்டன் குழம்பு வந்து வைக்க போகிறேன். முருங்கை கூட பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட அந்த கேரட் சொன்ன மாதிரி தான் ஒரு 3 வீக்ஸ் ஆகுது வாங்கி. ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். முருங்கைக்காய் சின்னதாக கட் பண்ணி நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுட்டோம். அந்த ஈரப்பதெல்லாம் எடுத்துரும் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் அது நல்லாவே இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு. தக்காளியும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கீரி போட்டுக்கலாம். சென்டரில் வந்து கீரி வந்து போட்டுக்கலாம். நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போடுறேன் நாங்கள் கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து நல்லாவே சாப்பிடுவோம் காரமாக. ஸோ காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் வந்து கம்மி பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து இது பாருங்கள், நல்லா தக்காளி இது மாதிரி சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் அழகாக. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி செய்யும் போது தான் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும் உங்களுக்கு எப்போவுமே. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து முருங்கைக்காய் போட்டுடலாம். அலசிட்டு முருங்கைக்காவும் போட்டு இப்போ மிளகாத்தூள் வந்து நார்மலாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கணும், அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. மட்டன் வேக வச்சோம்னா அந்த தண்ணியை நான் கொஞ்சம் ஊற்றிட்டு நார்மல் தண்ணி ஊற்றி அந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அந்த முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மட்டன் போட்டு அதில் இது பண்ணிக்கலாம்.
இந்த மட்டன் குழம்பு வந்துட்டு நான் தேங்காய் அரைச்சி தான் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதில் வந்து முந்திரி பருப்பு போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த திக்னஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோம்பு கொஞ்சம் போட்டுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூனு. சோம்பு வந்து குழம்புலையும் போடுவோம். ஸோ அதனால் இதில் கம்மியாக போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சோம்னா நல்லா அரைஞ்சிடும். அது நீங்கள் முந்திரி பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப வேணாம், சும்மா ஒரு 5 பீஸ் 6 பீஸ் போட்டிங்கனாலே அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். நார்மலாக சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். வெஜ் குருமா வைப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ முட்டை அந்த பொடி மாஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, எறா பொடி மாசு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து பொடிசாக கட் பண்ணணும் அந்த வெங்காயம். அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து போட்டுக்கலாம். அதில் மட்டன் நல்லா ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதில் அந்த குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்ச நேரம் ஒரு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஒரு நல்லா கொதிக்கிட்டோம். அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் வந்து அதில் வந்து எடுத்து போட்டுக்கலாம். மட்டன் வந்து நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் போடுறேன், 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் போடுறேன். சீரகத்தூள் 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து போடுறேன். இது நல்லா இன்னும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சிச்சுன்னா நம்ம வந்து இந்த மட்டன் மசாலா சேர்க்குறேன். நான் ஆச்சி இது மட்டன் மசாலா இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு நல்லா அந்த கறி குழம்பு ஸ்மெல்லு வரும். நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு. நார்மல் நம்ம மிளகாத்தூள் போட்டு இது கொஞ்சம் நீங்கள் போட்டு ரொம்ப வேணாம், சும்மா வந்து அந்த பேக்கெட்லேயே அது 10 ருபீஸ் பேக்கெட் தான். ஸோ அதுலேயே நான் பாதி தான் வந்து சேர்க்குறேன். சைட் பை சைடு வந்து பாத்திரத்தில் சாப்பாடும் வந்து வச்சாச்சு. அது வெந்துச்சுன்னா அதுவும் வச்சிடலாம். இப்போ வந்து அந்த முட்டை பொரியல் செய்யறதுக்காக தான் பாத்திரம் வச்சுருக்கேன். குழம்பு வந்து அந்த சைடு எடுத்து வச்சுட்டேன் பாத்திரம். சாப்பாடும் வெந்துட்டுருக்கு. இந்த எறா வந்து நார்மல் வெறும் ப்ளெயின் கடாயில் எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. நார்மல் கடாயில் வந்துட்டு இந்த எறாவை மட்டும் எவ்வளோ எறா நீங்கள் போட போகிறீங்களோ எறாவை மட்டும் நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருந்தனால அதை அப்படியே போட்டுடணும். அதில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நார்மலாக எறாவில் தண்ணி விடும் உங்களுக்கு தெரியும் சீ ஃபுட்டில். ஸோ அந்த தண்ணி நல்லா வற்றணும். ஃபஸ்ட்டு தண்ணி வற்றும் போதே நல்லா எறா வந்து உங்களுக்கு வெந்துடும், சுருண்டு வந்துடும். பார்த்தீங்களா, சுருண்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு ஸ்மெல்லாம் இதுவாகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு, கறி எல்லாமே வந்துச்சு, முருங்கைக்காவும் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துணும். தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு போட்டோம்னா அந்த பேஸ்ட் வந்து அரைச்சி அதில் சேர்த்துட்டு அது கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா சுட சுட ஒரு மட்டன் குழம்பு நல்லா ரெடி. சூப்பராக சாப்பிடலாம் அந்த மட்டன் குழம்பு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த இறாவும் வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சிங்கன்னா இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சுட்டு வெந்துடுச்சு, இது அவ்வளோதான், இதோட இது அவ்வளோதான். எடுத்து வச்சுட்டு இந்த பாத்திரத்தை நீங்கள் வாஷ் பண்ணி திரும்பவும் வச்சுக்கலாம். அலசிட்டு வச்சிட்டோன்னா இதில் வந்து நார்மலாக எண்ணெய் ஊற்றி, இப்போ முட்டை பொடி மாஸ் பண்ணுற மாதிரி தான் இது, பட் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மலாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் எதுவுமே நீங்கள் போட தேவையில்ல, கடுகு சீரகம் அது மாதிரி எதுவுமே நீங்கள் போட தேவையில்ல. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் மட்டும் பொடிசாக நறுக்கியிருக்கீங்களா, அந்த வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கிட்ட நான் வந்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு நீங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் போடக்கூடாது. நீங்கள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நீங்கள் அது வந்து என்ன சொல்கிறது, தொக்கு மாதிரி அந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். ஸோ மிளகாத்தூள் போடாமல் முட்டை பொடி மாசம் ரெகுலராக எப்படி பண்ணுவாங்க அதே மெத்தடு தான். அந்த சைடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு குழம்பு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கணும். அதை வதக்கிட்டு நல்லா அதை கொஞ்சம் ரொம்ப அந்த இதில் வந்துட்டு பச்சை மிளகா அந்த வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக கொஞ்சமாக ஒரு லைட் ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்துக்கு வந்தால் போதும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து அதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. பச்சை மிளகா வந்து ஒரு 2 பச்சை மிளகா தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். முட்டை வந்து ஒரு 5 முட்டை வந்து எடுத்திருக்கேன். முட்டை வந்து அதில் உடச்சி ஊற்றி 5 முட்டையும் உடச்சி ஊற்றி பொடி மாஸ் பதத்துக்கு நம்ம வந்து கலர் எடுத்துப்போம்.
பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் நல்லா வந்து முட்டை வந்து ஸ்மாஷ் ஆகிடுச்சா நல்லா இதுவாகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் அந்த எறா தனியாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த எறா வந்து அதில் போட்டு இப்போ இதுக்கு தேவையான எறாக்கும் தேவையான உப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு இது வந்து பெப்பர் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா, பச்சை மிளகா வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். ஸோ அது பார்த்து போட்டுக்கோங்க. நீட்டாக கீரி போட்டாலும் ஓகே தான், குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டாலும் ஓகே தான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். சீரகத்தூள் கொஞ்சம் போடுறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள். ஏன்னா இது கேஸுன்னு நினைப்பீங்க 2 பேரும், ஏன்னா முட்டையும் கேஸு அப்புறம் எறாவும் கேஸு வாயு பிடிக்கும்னு. நல்லா பெப்பர் பவுடர் நிறைய போடுறீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் வராது, உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது. நல்லாவே இது போட்டு நல்லா நிறைய பெப்பர் போட்டு அங்கே பாருங்கள், நல்லா பார்க்கும் போதே எப்படி டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. இது பண்ண எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பெரியவங்களுக்கு பிடிக்கிறத விட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்க நிறைய ஒரு சில குழந்தைங்க வந்து ரொம்ப காரமாக சாப்பிடவே மாட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது ரொம்ப வந்து ஆப்டான மெத்தடாக இருக்கும். ஏன்னா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் அடிக்கடி இது செஞ்சு சாப்பாடே கலரி கொடுத்துருவேன். பசங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் வர கேட்பாங்க, அவங்களுக்கும் நான் தனியாக பார்சல் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புவேன் இது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷுன்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்குலாம். அது நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நிறைய பெப்பர் பவுடர் போட்டு அவ்வளோதான், நம்ம கொஞ்சம் சுருண்ட உடனே எடுத்துடலாம். கொத்தமல்லி போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த டிஷ்ஷே முடிஞ்சுது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான், பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுது. சாப்பாடும் வடித்து கொட்டியாச்சு. சமையல் வேலை முடிஞ்சுது. சமையல் வேலை முடிஞ்சோன்னா கையோடு நான் கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதான் இந்த சம்மர் டைமில் நார்மலாகவே க்ளீன் பண்ணி தான் வைப்பேன் மோஸ்ட்லி. அப்பப்போ க்ளீன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த இது வந்து அப்படி திட்டாக ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பண்ணிவிடுங்க. இல்லைனா இந்த சம்மர் டைமில் எறும்பு ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளை தொந்தரவு பண்ணுது. அதுவும் மோஸ்ட்லி கிச்சனில் தான் நிறைய வரும். அதனால் நீங்கள் இப்போ க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எறும்பு ஃபுல்லாகவே சுற்றும். அந்த இடம் ஃபுல்லாகவே சின்னதாக எதனா நம்ம போட்டுட்டோம்னா கீழே அது ரொம்ப சுற்றிட்டு இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி சமைச்ச உடனே அப்பப்போ கையோட க்ளீன் பண்ணிவிடுவேன். இது சும்மா வந்து ஸ்ப்ரே அடிச்சுதான். அந்த ஸ்ப்ரே வந்து வினிகரும் நம்ம லிக்யூட் சாமான் கழுவுற லிக்யூட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த இது போட்டுட்டு நார்மலாக தண்ணி ஒரு 1/4 பங்கு தண்ணி வந்து விட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அது போட்டு நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துடலாம். டீப் க்ளீன் வந்து வீக்லி ஒரு 2 வந்து நான் பண்ணுவேன். அதாவது சோப் போட்டு ஃபுல்லாக அதை வந்து கழுவுவேன் அந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக. இந்த ஒரு பர்னரோட அந்த இது மட்டும் பார்த்தீங்கன்னா பர்னர் போயிடுச்சு. அது வந்து ஒரு மாதிரி உள்ள கருப்பாகி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த பர்னரில். அதனால் அந்த இதுவே பார்த்திங்கன்னா அந்த மேலே போடுற தட்டு பார்த்திங்கன்னா அந்த கலரில் மாறிடுச்சு. அது என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது எனக்கு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், போக மாட்டேங்குது அந்த இது மட்டும். அந்த தட்டே வந்து நான் மாற்றணும். நான் போய் தேடுற டைமுக்கு அந்த தட்டோட சைஸ் வந்து எனக்கு கிடைக்கல. சீக்கிரமாக அதை மாற்றணும். அண்ட் எல்லாமே சாப்பாடும் முடிஞ்சிச்சு. சமையல் வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. கையோட பாத்திரங்களும் இருக்குது, நிறைய விழுந்துச்சு. ஸோ பாத்திரமும் அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தையும் கையோட கழுவி வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். திரும்பி வந்து கிச்சனாக நிற்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேர் இப்போலாம் வந்து இந்த சம்மரில் மார்னிங்கே வந்து எல்லா வேலையும் முடிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொன்ன மாதிரி சம்மரில் நிற்கவே முடியல கிச்சனில், அவ்வளோ வேர்க்குது. எப்படா சமையல் முடிச்சுட்டு எப்போ வந்து ஹாலில் வந்து உக்காருவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் சரி நானும் கடகடன் மார்னிங் வந்து நான் இப்போலாம் வந்து சீக்கிரமாகவே ஒரு 10:30க்கெலாம் சமையலை முடிச்சுட்டு வந்து ஹாலில் வந்து உக்காந்துடுறது. ஸோ சமையல் முடிச்சோன்னா அப்புறம் டிஃபன் வேலை தான். முட்டை தோசை எல்லாருக்குமே முட்டை தோசை மட்டன் குழம்பு தான் மார்னிங்கே முடிஞ்சிச்சு இல்லையா. இந்த மட்டன் குழம்பு அண்டு சிக்கன் குழம்பு அப்புறம் சாம்பார் அதெல்லாம் வச்சுக்கோங்களேன், 3 வேலையுமே வச்சு முடிச்சிடலாம். அதை எக்ஸ்ட்ரா வந்து டின்னருக்கு ஒன்று சமைக்கணும், லஞ்சுக்கு ஒன்று சமைக்கணும்னு அவசியமே கிடையாது. மார்னிங்கே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஈஸியான வேலையாக இருக்கும். 3 வேலையுமே அதை சாப்பிட்டுடலாம். நம்ம மட்டன் குழம்பு மார்னிங் டிஃபனுக்கும் ஆப்டாக இருக்கும், மதியம் லஞ்சுக்கும் ஆப்டாக இருக்கும், அண்ட் நைட் டின்னருக்குமே ஆப்டாக இருக்கும். சாம்பாரும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக. இதே இப்போ காரக்குழம்பு வத்த குழம்புலாம் வைக்கிறோன்னா நம்மளுக்கு டிஃபனுக்கு அந்த அளவுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது. மதியானம் லஞ்சுக்கு மட்டும் சாப்பிட பிடிக்கும். எங்கள் வீட்டில் அப்படி தான், காரக்குழம்புன்னு வச்சோன்னா மதியானம் லஞ்சுக்கு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. நைட்டு வந்து அந்த டிஃபனுக்குலாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கு தனியாக ஒரு சைடு செய்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா 3 வேலையும் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், டிஃபன் வேலையும் முடிஞ்சிச்சு. டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம்.
கையோட விழுந்த பாத்திரத்தையும் கழுவிட்டோன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் நான் குளிச்சிருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும். அதனால் அது வரைக்கும் நான் எழுந்த உடனே ஃபஸ்ட் குளிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். சாமி கும்பிட்ற அன்றைக்கி மட்டும் எழுந்த உடனே முதல் வேலையாக குளிச்சிருவேன். அதுக்கப்புறமா சாமி கும்பிடுவேன். ஸோ இது கடகடன்னு சாமான்லாம் கழுவிட்டு எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அங்கே நின்று கழுவுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வெயில் டைமில்.
சிங்க்கை வந்து கையோட எப்போவுமே கழுவிடுங்க. நீங்கள் சாமான்லாம் வாஷ் பண்ணுறீங்கன்னா சிங்க்கு வந்து கையோட கழுவிட்டிங்கன்னா தான் அதில் வர அந்த ஸ்மெல், பேட் ஸ்மெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் எப்போவுமே. நான் வந்து அந்த ஹேண்ட் வாஷ் கொஞ்சம் போட்டுட்டு ஃபுல்லாக ப்ரஷ் வச்சு நான் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு. ஸோ ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிட்டோன்னா கிச்சன் பார்க்கறதுக்கு அப்படியே பளபளன்னு ஆகிடும். சமையல் முடிச்சிட்டோன்னா, இந்த வேலையை முடிச்சிட்டோன்னா கிச்சன் ரொம்ப எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. எல்லாம் சமையல் வேலை முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டும் வந்துட்டேன். நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. வந்த உடனே பார்த்திங்கன்னா துணி காய போடுற வேலை. அதுக்கடுத்து இந்த ஹேங்கரில் தான் நான் துணி காய போட்டிருக்கேன். முன்னாடி நாள் போட்டது 2 நாளைக்கு முன்னாடி கசக்குனது. அதுவே நான் வந்து எடுக்காமல் இருந்திருக்கேன். துணி மடிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் எனக்கு. 3 நாள் 4 நாள் அப்படியே போட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் மடிப்பேன். ஃபஸ்ட்டு இந்த இதுவெல்லாம் துணி வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்துகிட்டு அடுத்தது அன்றைக்கி போட்ட துணியெல்லாம் வந்து அதில் காய போட்டுடலாம். நான் மொட்டை மாடி இருக்குது, மொட்டை மாடியில் போய் காய போட மாட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கை ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் இதுலேயே வந்துட்டு ஹேங்கர்லேயே வந்து காய போட்டுரும். இது ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹேங்கர் வாங்கினதுலேருந்து வாங்கி ஒரு 1.5 years மேலே இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க ஹஸ்பண்ட். இது ரொம்பவே வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் இப்படி பால்கனியில் வச்சிட்டோன்னா ஈஸியாக காமிச்சிடும். கீழே வந்து வீல் இருக்குது உங்களுக்கு அதில், அதனால் இழுத்துகிட்டே போயிடலாம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஹேங்கர் மாட்டுறதுக்கும் அந்த சைடில் வந்து ஊக்கு கொடுத்துருக்காங்க. ஹேங்கருமே வந்து அவங்க ஒரு டசன் அதாவது 12 பீஸோ நம்ம ஹேங்கர் கொடுத்துருந்தாங்க. அதோட 1600 அந்த ஹேங்கர் ஃபுல் ரேட்டே வந்து கிளாத் ட்ரையர் ஹேங் பண்ணுறது. ஸோ அது நல்லாயிருக்கும். அது கூட நான் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருது. ஸோ அதுக்கு பர்ச்சேசிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து கிளம்பிட்டோம். வண்ணார்பேட் தான் போனோம். வண்ணார்பேட்டில் வீராஸ் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. வீராஸ் தான் போயிருந்தோம் நானும் ஹஸ்பண்டும். போயிட்டு சரி சுடிதார் போய் எடுக்கலாம் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போய் சுடிதார் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே வந்து சரி ரொம்ப வெயிலாக இருக்குன்னு ஜூஸ் குடிக்கலாம். நானும் ஹஸ்பண்ட் மட்டும் வந்துட்டு ரோஸ் மில்க் குடிக்கலான்னு சொல்லி வந்தோம். ஸோ அதையும் குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு நானும் ஹஸ்பண்டும். பசங்களை கூப்பிட்டு போகல. அவ்வளோதான். வந்த உடனே லன்ச் டைம் ஆகிடுச்சு. மட்டன் குழம்பை ஊற்றி நல்லா அந்த எறா முட்டை பொரியல் அது வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் கூட. அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு பிடிச்சிட்டு நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எழுந்தாச்சு. எப்போவுமே ஆஃப்டர்நூனில் ஒரு ஸ்நாப் எடுப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்தாச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து பார்க் போகலாம், பக்கத்தில் பெரம்பூரில் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பசங்க அக்கா பசங்க அவ்வளோதான். நாங்கள் 5 பேர் மட்டும் தான் போனோம். ஹஸ்பண்ட் வரல. ஸோ அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸாக எங்கள் வீட்டிலேருந்து பக்கம் தான் அது. ஸோ அப்படியே நடந்து பார்க் போயிட்டு பார்க்கலாம் ஈவினிங் டைமில். ஃபஸ்ட்லாம் அடிக்கடி வருவோம் பார்க்கு. இப்போ பக்கத்தில் இருக்கிறதுனால வர முடியுதா என்னன்னு தெரியல, வரவே முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்க் போயிட்டு பசங்க வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு மூலையில் உட்காந்துட்டு அவங்க விளையாடுறது தான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அங்கே வெளியே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே விற்கும். உங்களுக்கு வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ப்ரெட் ஆம்லேட்டு, கார்னு சூப்பு அந்த மாதிரி நிறைய விற்கும். ஸ்வீட் கார்னு, ஐஸ்கிரீமு எல்லாமே விற்றுட்ருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையானது சூடாகவே போட்டு தருவாங்க. அங்கே நல்லாவே இருக்கும். க்ளீனாக தான் செய்வாங்க. ஸோ உள்ளே பார்க் போய்ட்டு எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். லீவ் டைம் ஆனால் எல்லாருமே பார்க்குக்கு தான் வந்துடுறாங்களோ. ஆனால் பார்க்லேயுமே கொஞ்சம் காற்றே வரல தான். எதுக்கு அந்த மரம்லாம் இருக்குன்னே தெரியல. போய் ஏறி ஆட்டி விட்டுலாமான்னு இருந்தது மரத்தை.
சுத்தமாக காற்று வரல அங்கே, கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அப்படியும் பசங்க வந்து செம்ம ஆட்டம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் வீட்டிலேருந்தே கிரிக்கெட் பேட்டு பாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு 4 பேருமே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க கிரிக்கெட் அங்கே. அவ்வளோதான், இருட்டிடுச்சு. இருட்டியும் நாங்கள் போகல. நாங்கள் எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் மேலே இருந்திருப்போம் அங்கே, ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் பசங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டனால சரி காசு கொடுத்து அனுப்பிச்சு அக்கா பையன் பசங்க எல்லாருமே போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. பிரெட் ஆம்லேட்டு, அப்புறம் ஸ்வீட் கார்னு, சூப்பு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி கிளம்பும் போது அது என் பையனும் அக்கா பொண்ணு தான் அது. பசங்க எல்லாம் கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கேருந்து. கிளம்பி போகும்போது ஐஸ்கிரீம் திரும்பவும் வேணும்னு கேட்டாங்க. திரும்பவும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களை தேடி வருவேன். பாய்.